பிரியமானவர்களே, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கடந்த முறை நெகேமியாவினுடைய புத்தகத்திலிருந்து சிந்திக்கும் பொழுது முதல் 3 அதிகாரங்களை நாம் சிந்தித்து நிறுத்தினோம். முதல் 3 அதிகாரங்கள், முதலாம் அதிகாரத்திலே எருசலேமினுடைய அலங்கம் இடிபட்ட விஷயமும் எருசலேம் நகரம் பாழாய் கிடக்கின்றதையும் குறித்து நெகேமியா கேள்விப்படுகிறார். அதற்காக அவர் ஜெபிக்கிறார். 3 மாதம் ஜெபித்து பின்பதாக அவருடைய முகம் வாடலாக இருக்கின்றது. அந்த விஷயத்தை நாம் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். அதன் பின்பதாக அங்கே இருக்கின்ற அந்த ராஜாவின் இடத்திலே அவர் விண்ணப்பம் கேட்கிறார். ஏனென்றால் இவர் முக்கியமான ஒரு பதவியை ஏற்கனவே வகித்திருக்கின்ற காரணத்தினாலே அங்கே அந்த ராஜாவினுடைய பானபாத்திரக்காரன் என்ற முறையிலே அங்கே இருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் ராஜாவினுடைய அனுமதி நிச்சயம் அவசியமாகின்றது. ஆகவே 2ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த அனுமதியை பெற்றுக்கொண்டு அவர் எருசலேம் நகரத்துக்கு வருகிறார். நகரத்தை பார்த்த நேரத்திலே அவர் மனம் புலம்பி, அவர் அங்கலாய்த்து துக்கித்து நகரத்தை மேற்பார்வையிடுகிறார். He first starts to oversee the city. அந்த நகரத்தை பார்வையிட்ட பின்பதாக நகரம் எவ்வளவு அதிகமாக இடிபாடுகளுக்குள் கிடக்கின்றது என்பதை அவர் கண்டறிகின்றார். அதன் பின்னர் நாம் வாசிக்கும் பொழுது நகரத்தை சுற்றி பார்த்த பின்பதாக இருக்கின்ற ஒவ்வொரு வாசலையும் அவர் மேற்கொள்கிறார். எல்லா வாசல்களையும் அவர் பார்வையிட்ட பின்பதாக 3ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது ஒவ்வொரு வாசலையும் அவர்கள் நின்று கட்ட துவங்குகிறார்கள். ஒவ்வொரு வாசலையும் அவர்கள் பழுது பார்க்க துவங்குகிறார்கள். அங்கே நாம் ஏற்கனவே சிந்தித்த பொழுது ஏறக்குறைய 42 வகைப்பட்டிருக்கக்கூடிய குழுவினர், மக்கள் குழுவினர் அதிலே செயல்பட்டிருக்கிறார்கள். ஆல்மோஸ்ட் 42 different groups of people have been involved in the building or the rebuilding of the wall. 42 வகைப்பட்ட குழுவினர் அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். அதற்கு முன்பதாக மிகப்பெரிய ஒரு அழைப்பை 2ஆம் அதிகாரத்தில் நெகேமியா கொடுக்கிறார். வாருங்கள், நாம் எழுந்து கட்டுவோம் என்ற அந்த கூக்குரலுக்கு, அந்த சத்தத்துக்கு, அந்த அழைப்புக்கு ஜனங்களும் தலைவர்களும் ஒருமிக்க, எந்த ஒரு வித்தியாசமும் எந்த ஒரு பாகுபாடுமின்றி படித்தவன் துவங்கி பாமரன் வரைக்குமாக, அங்க இருக்கின்ற மேலான உயர்மட்ட நபர் துவங்கி ஆசாரியன் துவங்கி அங்க இருக்கின்ற சாதாரண அற்பமான நபர் வரைக்குமாய் இந்த மிகப்பெரிய ஒரு செயலிலே அவர்கள் ஈடுபடுகிறார்கள். இதைத்தான் நாம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்தோம். அதை வாசித்து நாம் தியானித்து 3ஆம் அதிகாரத்தை நிறைவு செய்தோம். இன்றைக்கு மற்றும் அடுத்த வாரத்துல, இன்றும் அடுத்த வாரம் ஆகிய 2 வாரங்கள் நாம் 4ஆம் அதிகாரத்தை தியானிக்கவிருக்கிறோம். நிச்சயமாக 4ஆம் அதிகாரத்தின் மூலமாய் தேவன் நம்மோட பேசுவார் என்றுதான் நானும் நம்புகின்றேன். ஆகவே இந்த 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்திருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த 4ஆம் அதிகாரத்துல நீங்கள் முதல் 14 வசனங்களை இன்றைக்கு நாம் தியானிக்கவிருக்கிறோம். மீதம் இருக்கின்ற 15 முதல் 23 வரை இருக்கின்ற வசனத்தை நாம் அடுத்த வாரம் தியானிப்போம். முதல் 14 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதுல முக்கியமாக 3 குறிப்பிட்ட போராட்டங்கள், 3 குறிப்பிட்ட எதிர்ப்புகள் அந்த வசனங்களுக்குள் வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த 3 எதிர்ப்புகள், முதலாவதாக நீங்கள் வாசிக்கும் பொழுது முதல் வசனத்திலே வருகின்றது. சன்பல்லாத் அதனை ஆரம்பிக்கிறார். It is an verbal assault. 3 assault has been given in this 14 verses. 3 முறை இவர்கள் தாக்குதலுக்கு உட்படுகிறார்கள். முதலாவதாக வெறும் வார்த்தைகளின் மூலமாக இவர்கள் தாக்குதலுக்கு உட்படுகிறார்கள். It was just a verbal assault. இரண்டாவதாக 7வது வசனம் துவங்கி நீங்கள் 9வது வசனம் வரைக்குமாக வாசிப்பீர்களானால் அங்கே பிசிக்கல் அசால்ட், சரீர பிரகாரமாக இருக்கின்ற ஒரு தாக்குதலை இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் சந்திக்கிறார்கள். மீண்டுமாக 10வது வசனம் துவங்கி 14வது வசனம் வரைக்குமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த ஜனங்கள் அந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது மிகவும் மனம் சோர்ந்து போனவர்களாக இனிமேல் எழுந்து கட்டலாமா என்று சொல்லி தங்களுக்குள்ளாகவே, அதாவது யூத ஜனங்களுக்குள்ளாகவே மிக முக்கியமான ஒரு தாக்குதலாக அல்லது மிக முக்கியமான ஒரு மனதின் நெருடல் அவர்களுக்குள்ளாய் காணப்படுகிறது. அதைத்தான் 10 முதல் 14 வரைக்குமாய் நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த 3 விஷயங்களை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். நிச்சயமாய் தேவன் தாமே நம்மோட பேசுவாராக. நாம் புதிய ஏற்பாட்டிலோ பழைய ஏற்பாட்டிலோ வாசிக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே திருப்பு முனைகளை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், if God wants to give a breakthrough in your life and in my life, then we have to go into certain battles of our life. நம்முடைய வாழ்க்கையில சில குறிப்பிட்ட யுத்தங்கள், சில குறிப்பிட்ட போராட்டங்கள், சில குறிப்பிட்ட எதிர்ப்புகள், சில குறிப்பிட்ட நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது அதை தாண்டி, அதை மேற்கொண்டு நாம் ஜீவிக்கின்ற நேரத்திலே, அதை மேற்கொண்டு நாம் வரும் பட்சத்திலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே
திருப்பு முனைகளை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதான் இந்த 14 வசனத்துக்கு நான் வைத்திருக்கக்கூடிய தலைப்பு, battles to win before breakthrough. நம்முடைய வாழ்க்கையில தேவன் திருப்பு முனைகளை, அசாத்தியமானவைகளை செய்வதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையில சில குறிப்பிட்ட போராட்டங்களை, சில குறிப்பிட்ட கஷ்டங்களை நம்முடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிறார். ஏன் ஆண்டவரை இதெல்லாம் எனக்கு நடக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு நாம் கேட்போமானால் அதற்கு பதிலே இல்லை. அதற்கு எனக்கும் பதில் இல்லை, வேதாகமத்திலும் பதில் இல்லை. ஆனால் காலங்கள் கழிந்து போக கர்த்தருடைய கரத்திலே நாம் அதை ஒப்பு கொடுத்து அதை நாம் அமர்ந்து கர்த்தர் செயல்படட்டும் என்று சொல்லி நாம் விட்டு விடுவோமானால் அதில் நிச்சயம் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே திருப்பு முனைகளை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்படி உங்களுடைய வாழ்க்கையிலும் இதை கேட்கின்ற ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையிலும் திருப்பு முனைகள் அவசியமாக இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கே நீங்களும் நானும் அடையக்கூடிய சில போராட்டங்கள், அடையக்கூடிய சில எதிர்ப்புகள், அடைந்திருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட மனதினுடைய நெருடல்கள், இவைகளை நிச்சயமாக நாம் அமைதலோடு, பொறுமையோடு, ஜபத்தோடு நாம் சகிப்போம் என்று சொன்னால் தேவன் நிச்சயமாக அதன் மூலமாய் மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்காலத்திலே கொண்டு வருவார் என்பது இந்த அதிகாரம், இந்த 14 வசனங்கள் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய பாடமாக இருக்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே அப்போஸ்தலன் இங்கே சொல்லும் பொழுது, நமக்கு முன் வைத்திருக்கக்கூடிய அந்த ஓட்டத்திலே நாம் பொறுமையோட ஓட கடவோம். அதே போல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் Acts 14:22 நாம் வாசிக்கும் பொழுது, அநேக உத்திரவங்களின் வாயிலாக, அநேக பாடுகளினூடாக நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே சென்று அடைகிறோம். ஆனால் இந்த 14 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இவர்களுக்கு சரீர பிரகாரமாகவும் சில பிரச்சனைகள் உண்டு, அதே போல மன ரீதியாகவும் சில பிரச்சனைகள் உண்டு. ஆனால் இதற்கெல்லாம் பின்பலனாக இருக்கக்கூடியவர் யார்? Who is the person who is instigating or who is orchestrating all this assault against the people of God? இந்த தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமாக எழும்பி செயல்பட வேண்டும் என்றும், அவர்களுக்கு விரோதமாக தேவ திட்டங்களை முறியடிக்க வேண்டும் என்றும் சொல்லி இவர்களுக்கு அத்துண்டுதலாக இருந்து செயல்படக்கூடிய நபர் யார் என்ற ஒரு கேள்வி நிச்சயமாக எழலாம். J.I. Packer என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷன் இந்த 4 முதல் 6 வரை இருக்கின்ற அதிகாரங்கள், நெகேமியா chapter 4 to 6, இதை அவர் சொல்லும் பொழுது, the real theme of Nehemiah chapter 4 to 6 is a spiritual warfare, and Nehemiah's real opponent lurking behind the human opponents, critics and grumblers who occupied his attention directly, was Satan, whose name means adversary and who operates as a permanent enemy of God, God's people, God's work and God's praise. தேவனுடைய துதியையும் தேவனுடைய செயல்களையும் தேவனுடைய திட்டங்களையும் முறியடிப்பதற்கு ஏதுவாக நிரந்தரமாக இருக்கக்கூடிய சத்ருவாகிய சாத்தான் இவர்களுக்கு பின்பதாக இருந்து, ஏனென்றால் அவனுடைய பெயர்தாமே அவன் குறை சொல்லக்கூடியவன் அல்லது குற்றம் சாட்டக்கூடியவன் என்பது, அல்லது தேவனுடைய ஜனங்களுக்கு எதிராளியானவன் என்பது பெயராக இருக்கிறதுனாலே இவர்களுக்கு பின்பதாக இருந்து செயல்பட்டு இந்த ஜனங்களுக்கு அவர்களை தூண்டுவதற்கு ஏதுவாக சில விமர்சனங்களை கொடுப்பதற்கு, அவர்களுக்கு கிரிட்டிக்ஸாக, கிளம்பர்ஸாக, முறுமுறுக்கிறவர்களாக, மனுஷர்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களாக இந்த சாத்தான் நிச்சயம் செயல்படுகிறான் என்பதை இந்த 4 முதல் 6 அதிகாரங்களில் நாம் காண முடியும். இவைகளை நேரடியாகவும் இருக்கின்றது, மறைமுகமாகவும் இருக்கின்றது. ஆனால் இந்த வசனங்களை நாம் ஒவ்வொன்றாக நாம் தியானிக்கும் பொழுது நிச்சயமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் கர்த்தர் நமக்கு பிரயோஜனமாக நிச்சயம் மாற்றி தருவார். ஆனால் இந்த வசனங்களை 1 முதல் 14 வரை இருக்கின்ற இந்த வசனத்தை நான் ஒவ்வொரு வசனமாக அல்லது பிரிவுகளின் வாரியாக நான் எடுத்து சொல்ல போவதில்லை, இந்த சப்டிவிஷன்ஸ் வைஸாக நான் கொண்டு போகவில்லை. மாறாக இந்த தீம் கேற்ற வண்ணமாக நாம் சிந்திக்கக்கூடிய battles to win before the breakthrough, நம்முடைய வாழ்க்கையில தேவன் திருப்பு முனைகளை கொடுப்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய சில போராட்டங்கள் என்ற தலைப்பிலே அதனை 3 பிரிவுகளாக அதனுடைய வசனங்கள் இங்கும் அங்குமாக நான் எடுத்துதான் ஒரு சேர சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகவே நாம் இதனுடைய முதல் பகுதியாக நாம் சிந்திக்கவிருப்பது the intimidation of the enemy, அந்த சத்ருவினுடைய நெருடல். சத்ரு நமக்கென்றும் கொண்டு வரக்கூடிய சில போராட்டங்கள், சில ஆவிக்குரிய யுத்தங்கள் என்பதை பற்றி தான் முதலாவதாக நான் சிந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்கள் இதற்கென்று 1 முதல் 3 வசனங்கள், 7 முதல் 8 மற்றும் 11வது வசனம் verse 1 to 3, verse 7 and 8, verse 11, இந்த பகுதிகளை நீங்கள் வாசிப்பீர்களானால் அதில் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் எப்படிப்பட்ட நிலைமையிலே இந்த ஜனங்கள் இந்த நெருடலை சந்திக்கிறார்கள், இப்படிப்பட்ட முறையிலே இந்த சத்ருவாகிய சாத்தான் கர்த்தருடைய ஜனத்துக்கு எதிராக அவன் செயல்பட வேண்டும் என்றும் சொல்லி இந்த நபர்களை அவன் பயன்படுத்துகிறான் என்பது மிக தெளிவாக நாம் காண முடியும். முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேனே, நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தி சன்பல்லாத் கேட்ட பொழுது அவன் என்ன செய்கிறான்? அவன் கோபித்து, அதை நான் சொல்லும் பொழுது அதனை கவனமாக நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். கோபித்து, எரிச்சல் அடைந்து, யூதரை சக்கந்தம் பண்ணி, இங்கிலீஷ்ல வாசி was wrath, indignation,
the Jews. இதை நீங்க முதல் வசனத்துல வாசிக்க முடியும். ஏளனமாக அவன் செய்கிறான். இரண்டாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த அற்பமான யூதர், he started to belittle the people of God. தேவனுடைய ஜனத்தை அற்பமாக அல்லது குறைத்து மதிப்பிடுகின்ற அந்த செயலிலே அவன் ஈடுபடுகிறான். அதே போல மூன்றாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அவன் பக்கத்திலே அம்மோனியனாகிய தொபியா வந்து நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல் மதில் இடிந்து போகும் என்றான். இப்பொழுது இங்கேயும் டிஸ்பைஸ் என்ற இது யூஸ் பண்ணப்படுகிறது. அதாவது ஏளனப்படுத்துதல், அவர்களை புறக்கணித்தல், அவர்களை துச்சமாக, ஒன்றுமே இல்லை, ஒரு பொருட்டே இல்லை என்று எண்ணக்கூடிய முறையிலே அவன் செயல்படுவது. மற்றும் 7வது வசனத்தை நீங்கள் வாசித்தால், அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும் இடித்த இடங்கள் அடைத்து வருகிறது என்றும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி, அவர்களுக்கு என்னாச்சு, கோபம் வந்தது. சாதாரண கோபம் முதலாவது, எரிச்சல், அற்பமாக எண்ணினார்கள், பின்பு ஏளனப்படுத்தினார்கள், குறைத்து மதிப்பிட்டார்கள். இப்ப 7வது வசனத்துல அதிகமான ஒரு கோபம் எழும்பி விட்டது, அதிகமான ஒரு எரிச்சல், தங்களால் சகிக்க முடியாது இருக்கு. They could not contain the building up of the wall of the city. 11வது வசனம், அதை மன்னிக்கும், 8வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது verse 8ல, எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். They plotted and asked people to fight against Jerusalem. எருசலேமுக்கு எதிராக ஜனங்கள் வர வேண்டும் என்றும் சொல்லி அவர்களுக்கு ஒரு சூழ்ச்சியை ஏற்படுத்தி he conspired and plotted against the people of God. தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமாக அந்த திட்டங்கள் நிறைவேறாதபடிக்கு அவன் சூழ்ச்சியை பிணைக்கிறான். மற்றும் 11வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இதனுடைய இது ஹைலைட், இதெல்லாம் முயற்சித்து 11வது வசனம் வரும் பொழுது, எங்கள் சத்துருக்குளம் என்றால் அவர்கள் நடுவேன் வந்து அவர்களை கொன்போடு மட்டும் அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும். அப்படியானால் இங்க சொல்லுவது என்ன, they plotted, they conspired, now they wanted to kill. அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள், அவர்கள் சண்டையிட்டார்கள், ஆனால் இப்பொழுது வார்த்தைகளிலிருந்து அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொல்ல வேண்டும் என்று அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். இது எவ்வளவு மிகப்பெரிய ஒரு வார்த்தைகளாக இருக்கிறதை பாருங்கள். அங்கே சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் மிக மிக முக்கியமாக இருக்குது. முதலாவது கேள்விப்பட்டார்கள், கோபமடைந்தார்கள், அவர்கள் மனசுல அதை பத்தி யோசிக்கிறாங்க, யோசித்து அதன் மேலே தீராத ஒரு தியானம் இருந்து அதன் மேல் எரிச்சலானார்கள். எரிச்சலாகி அங்கே சத்ருவுக்கு மேலாக சத்ருவானவன் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை அவன் கொல்ல வேண்டும் என்றும் சொல்லி ஒரு சூழ்ச்சியை மேற்கொள்கிறான். ஒரு பிளாட் அங்கே போடப்படுகின்றது. அந்த பிளாட்ல என்னது, இவர்களை கொல்ல வேண்டும், இவர்களுக்கு எதிராக சென்று யுத்தம் செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழ்ச்சியை மேற்கொள்கிறார்கள். இதனுடைய கடைசி எங்க போய் நிற்கிறது, கொல்ல வேண்டும் என்று நிற்கிறார்கள். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சத்ருவை குறித்து என்ன சொல்கிறார், அவனுடைய திட்டம் என்ன, அவனுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது, நாம் மிக தெளிவாக ஆண்டவர் நமக்கென்றும் அந்த வசனத்தை சொல்லி சென்றிருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். அவனுடைய நோக்கம் என்ன, திருடவும் கொல்லவும், finality is to destroy and to kill or annihilate the people of God. இறுதியாக அழித்தே போட வேண்டும், அவர்கள் இந்த பூமியின் முகப்பின் மேல் இருக்கவே கூடாது என்பதுதான் அவனுடைய திட்டமும் நோக்கமுமாக இருக்கிறது. ஆகவே இவனுக்கு பின்பதாக இருக்கக்கூடிய இந்த ஜனத்திற்கு பின்பதாக இருந்து செயல்படக்கூடியவன் சத்ருவாகிய சாத்தானாக இருக்கிறான். ஆனால் இங்கே நாம் இந்த விஷயங்களை குறித்து நாம் சிந்திப்பதற்கு சற்று முன்பதாக நாம் ஒரு அடிப்படையாக சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில ஏன் முதலாவதாக மன ரீதியான ஒரு போராட்டத்தை கொடுக்கிறான், சரீர பிரகாரமாக பின்பதாகத்தான் செயல்படுகிறார். He started to plot and to kill and to fight. அது லேட்டர் தான் வருகிறது. It is the physiological or physical problem that he is going to instigate on this people. இந்த ஜனத்தின் மேலே சரீர பிரகாரமாக இருக்கக்கூடிய பிரச்சனையை பின்னாட்களில் கொண்டு வரப்போகிறான். ஆனால் அதற்கு முன்பதாகவே அவன் செய்யக்கூடிய செயல் என்ன, மன ரீதியான சில போராட்டத்தை கொண்டு வருகிறான். பிரியமானவர்களே, சரீர பிரகாரமாக இருக்கக்கூடிய போராட்டத்தை காட்டிலும், சரீர பிரகாரமாக இருக்கக்கூடிய எதிர்ப்புகள், சரீர பிரகாரமாக இருக்கின்ற அடியோ துன்புறுத்தலோ, இவைகளை காட்டிலும் மன ரீதியாக இருக்கக்கூடிய துன்பம் மிக மிக வலுவானது, மிகவும் மேலானது. The mental battles inflict great wounds that more than the physical warfare. சரீர பிரகாரமாக கத்தி எடுத்து கம்பெடுத்து அடிச்சு போட்டா கூட
அதனுடைய வலியும் வேதனையும் ஒரு நாளிலே சில நாட்களிலே அது போய்விடும், இல்லை என்றால் மரணம் அடைந்து விடுவோம். ஆனால் மன ரீதியாக இருக்கக்கூடிய போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நாட்கள் நீடித்து விடும். அது நிமித்தமாகத்தான் வேதம் மிக தெளிவாக புதிய ஏற்பாட்டிலே சொல்லும் பொழுது நம்முடைய வார்த்தைகள் மிகவும் கவனமாக இருப்பதாக, நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளை குறித்தும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு எச்சரித்து தந்திருக்கிறார். இங்கே அவன் பயன்படுத்தக்கூடியதென்ன, எடுத்தவுடனே கத்தி எடுத்து போராடவில்லை, மாறாக he started with the words, little by little, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வார்த்தைகளிலே அவன் பேசி பேசி மக்களை அவன் சோர்வுறச் செய்கிறான். ஆதியாகமம் புத்தகம் பல எடுத்துக்காட்டுகள் உங்களுக்கு நான் வேதத்திலிருந்து நான் வேகமாக அதனை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். எப்படி எந்த விதத்திலே அவன் சத்ருவாகிய சாத்தான் செயல்படுகிறான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 1 முதல் 6 வரை இருக்கின்ற வசனத்திலே, வேதாகமத்திலே முதல் முறையாக சத்ருவாகிய சாத்தான் செயல்பட்டான். அதுல எப்படி அவன் செயல்பட்டு தேவ திட்டத்தை முறியடித்த விதம் எப்படி, மக்களுடைய மனதிலே, ஆதாம் ஏவாளுடைய மனதிலே தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறார். He caused to doubt God's word. தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும்படியாய் செய்கிறான். மக்களுடைய மனதில் ஒரு குழப்பத்தை விதைவிக்கிறான். தேவன் சொல்லும் பொழுது இது நடக்கும் என்று சொல்லுகிறார். ஆனால் இவன் சொல்லுவது இது நடக்குமா, இது இப்படி ஆகுமா, இதெல்லாம் முடியுமா, இதெல்லாம் சாத்தியமா என்று நம்முடைய மனதிலே சில நேரத்தில் கேள்விகளை எழுப்பி அவன் செயல்படுகிறான். அதே போல் மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரைக்குமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது நம்முடைய அடையாளம் யார்? He questions the identity of God's children. அங்கே மாத்தியூல நீங்க வாசிக்கும் பொழுது, மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தான், தெரிந்த வசனங்கள் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சத்ருவாகிய சாத்தான் சோதிக்கிறான். ஆனால் அங்கே சொல்லக்கூடியது என்ன, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். அப்படின்னா என்ன வார்த்தை, அதனுடைய வார்த்தை என்ன, நீங்க தேவகுமாரன் தான் எனக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த கொஸ்டினை, it is an battle for the identity of the other person. அந்த நபருடைய அடையாளம் என்னவாக இருக்கிறது, அந்த அடையாளம் உண்மையாக இருக்கும் பட்சத்துல நீங்க இதை செய்யுங்க. நீர் தேவனுடைய குமாரனை ஆனால், அப்ப நம்ம இடத்துல என்ன சொல்லுவான், நீ தேவனுடைய பிள்ளையானா நீ இதை செய்யும். நீ ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லுகிறாயே, நீ கர்த்தரால் மீட்கப்பட்டவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, இப்படியானால் நீ என்ன செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய மனதிலே ஒரு இன்செக்யூர் ஃபீலிங், ஒரு பெருமை அல்லது தவறாக இருக்கக்கூடிய ஒரு ஃபால்ஸ் ஆம்பிஷன், தவறாக இருக்கின்ற ஒரு போலியான ஒரு லட்சியத்தை நம்முடைய மனதிலே விதைக்கிறான். நீ தேவ பிள்ளைதான், ஆகவே நீ இதை செய்ய, ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஆண்டவர் ஒன்னும் பண்ண மாட்டார் என்று சொல்லுகின்ற நம்முடைய அடையாளத்தை பற்றிய ஒரு கேள்வி. 1-2 கொரிந்தியர் நீங்கள் 11ஆம் அதிகாரம் 3-14 வசனத்தை வாசிக்கும் பொழுது சில தவறாக இருக்கக்கூடிய எண்ணங்களால் நம்முடைய மனதை அவன் கரைப்படுத்துகிறான். இங்கே அவன் பயன்படுத்தக்கூடிய யுக்திகள் என்ன, இட் இஸ் த ஃபால்ஸ் டீச்சிங், தவறாக இருக்கக்கூடிய போதனைகள், தவறாக இருக்கக்கூடிய சிந்தைகள், எண்ணம் நம்முடைய மனதிலே அவன் விதைக்கிறான். அதே போல் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6 முதல் 9வது வசனம் வரைக்குமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது நம்முடைய மனதிலே ஒரு விதமான பயத்தை உண்டாக்குகிறான். He causes the fear and anxiety over the things which we may not be able to understand and fathom. நம்முடைய மனதிலே, நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள முடியாது இருக்கக்கூடிய அல்லது அறிந்து கொள்ள முடியாது இருக்கின்ற, நம்முடைய சிறிய அற்பமாக இருக்கின்ற எண்ணத்திலே, ஞானத்திலே புரிந்து கொள்ள முடியாது இருக்கின்ற விஷயத்திலே அவன் ஒரு பயத்தை ஏற்படுத்தி நமக்கு ஒரு கவலை உணர்வை கொண்டு வருகின்றான். இதன் மூலமாக நாம் அடைவது என்ன, நாம் சோர்ந்து போய் விடுகின்றோம், மனம் தளர்ந்து போய் விடுகின்றோம். இதெல்லாம் நடக்குமா என்று சொல்லக்கூடிய ஒரு மன தளர்வு நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகின்றது. வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சத்ருவாகிய சாத்தானை குறித்து சொல்லப்படுவது என்ன, அவன் குற்றம் சுமத்துகின்றவன். குற்றம் சுமத்துவதன் மூலமாய் நமக்கு ஏற்படுத்தக்கூடியது என்ன, நமக்கு ஒரு வெட்கத்தை உண்டாக்குகின்றான், ஒரு உணர்வை உண்டாக்குகின்றான், நம்மை நாமே வெறுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குகின்ற அநேக பிள்ளைகளை நீங்கள் பார்க்கும் பொழுது, அநேக வாலிபர்களை பார்க்கும் பொழுது குறிப்பாக they are into the self hatred. அவங்க பாதி பேர் இருக்கக்கூடிய நிலைமை என்ன, நான் இருக்கக்கூடிய உடல் நிலைமை, என்னுடைய ஹைட்டு, என்னுடைய கலரு, என்னுடைய மூக்கு, என்னுடைய கண்ணு, காது, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. they started to hate their own self. அவர்கள் தங்களையே அவர்கள் செல்ஃப் ஹேட்ரட்குள்ள வந்து விட்டார்கள். ஏன், அவன் இங்கே அக்யூஸ் பண்ணி கண்டம் பண்ணி நீ இது என்று சொல்லி, இப்படி இருக்கிறாய் எப்படி இருக்கிறாய் என்று சொல்லி ஒரு குற்ற உணர்வை நம்முடைய மனதிலே விதைக்கக்கூடியவனாய் சத்ருவாகிய சாத்தான் இருக்கிறான். நாம் புகழ்பெற்ற விஷயம் வசனமாக இருக்கக்கூடிய எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 18 வரைக்குமாக நாம் வாசிக்கும் பொழுது அவனுடைய தந்திரங்கள் மறைமுகமாக இருக்கின்றது. மறைமுகமான மாய்மாலமான பொய்கள் நம்முடைய மனத்திலே முற்றுமாய் தளர்வை ஏற்படுத்தி அவன் செயல்படுகிறான். நீங்க எல்லாம் நாம் வாசிக்கும் பொழுது இதெல்லாமே அவன் கத்தி எடுத்து நம்மை வெட்டுவதல்ல, ஆனால் வார்த்தைகளிலே நம்மை காயப்படுத்துகிறான்.
வார்த்தைகளிலே நம்மை காயப்படுத்தி நம்மை சோர்வரச் செய்ய வேண்டும். இதுவே அவனுடைய நோக்கமாக இருக்கிறது. இதுவே அவனுடைய தந்திரமாக இருக்கிறது. அவன் பேசி வெளிப்படையாக தோன்றி பேசியிருந்தாலும் கூட ஒருவேளை நாம் நினைத்து அல்லது அவனிடத்தில் போரிடலாம், சண்டையிடலாம். ஆனால் அவன் நம்மோட கூட எதிர்த்து வரக்கூடிய விஷயம் என்ன? He always starts with the mind. That's why the devil's sharpest arrows are aimed at the mind, not the body. நம்முடைய மனதை தோற்கடித்து விட்டால் நம்முடைய சரீரம் எளிதாய் தோல்வி அடைந்துவிடும். இதுதான் இங்க 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். இவர்கள் மனதளவிலே தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று விரும்பியிருந்தான் சத்ருவாகிய சாத்தான். அது நிமித்தமாக ஆட்களை எழுப்பி சன்பல்லாத், தொபியா எண்ணிக்கை, சத்துருக்களின் எண்ணிக்கை பெருகி வருகிறது நீங்கள் பார்க்க முடியும். 4வது வசனத்திலே முதல் வசனம் என்ன சொல்லுகின்றது? சன்பல்லாத் கேள்விப்பட்டான். பின்பதாக 3வது வசனத்திலே தொபியா சேர்ந்து கொண்டான். பின்பதாக நீங்கள் கீழே வாசிக்கும் பொழுது அதனுடைய 7வது வசனத்துல யாரெல்லாம் இப்பொழுது இருக்கிறார்கள் வருகிறது என்று சன்பல்லாத், தொபியா, அரபியர், அம்மோனியர், அஸ்தோத்தியர் என்பதாக 11வது வசனத்தில் எங்கள் சத்துருக்கள். அப்பொழுது பெரும் திரள் கூட்டம் இப்பொழுது இணைந்து விட்டார்கள். சாதாரணமாய் ஆரம்பித்த ஒரு மனுஷனுடைய எண்ணமாய் ஆரம்பித்த 4வது அதிகாரம் முதல் வசனமானது இப்பொழுது பெரும் திரள் கூட்டமாய் சத்துருக்கள் என்று சொல்லி ஏறக்குறைய 5 குறிப்பிட்ட குழுவில் இருக்கக்கூடிய ஜனங்களாக இவர்கள் இப்பொழுது பெருகி இருக்கிறார்கள். அவர்கள் பயன்படுத்தக்கூடிய யுக்திகள் பல்வேறு வித்தியாசமாக இருக்கின்றது. பிரியமான நாம் இங்கே கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன? இதற்கு முன்பதாக 3ஆம் அதிகாரத்திலும் 2ஆம் அதிகாரத்திலும் ஏற்கனவே சொன்னேன். அவர்கள் பேசினார்கள், ஆனால் அதனை வெற்றி கொண்டார்கள். ஆனால் ஏன் 4ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் ஒரு போராட்டமா? Do they need to face problems again and again and again and again in their life or in our own lives? நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் மறுபடியும் வந்து கொண்டே இருக்க வேண்டுமா? நிச்சயம் வரும். முந்தைய போராட்டத்திலே வெற்றி பெற்றோம் என்பது நிமித்தமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய போராட்டத்திலே வெற்றி பெறுவோம் என்பது எந்த விதமான உத்தரவாதமும் அல்ல. அல்லது இன்றைக்கு நடைபெறக்கூடிய போராட்டங்கள், இன்றைக்கு நடைபெறக்கூடிய நமக்கு என்று இருக்கக்கூடிய கஷ்டத்திலே ஒரு மீட்பையும் விடுதலையும் நாம் பெற்றுக்கொள்ளும் பட்சத்திலே நாளைக்கு எழும்பக்கூடிய போராட்டத்திலே நாம் வெற்றி பெறுவோம் என்பதும் உத்தரவாதம் அல்ல. நாம் எலியாவின் வாழ்க்கையை நாம் வாசிக்கும் பொழுது எலியா ஒரு நேரத்திலே மிக வைராக்கியமாக வீரதீர செயல்களை எல்லாம் புரிந்து இயேசுவேலுக்கு முன்பதாக பேசுகின்றார், தைரியமாய் பேசுகின்றார். ஆகாபிடம் சொல்லிவிட்டு தைரியமாய் திரும்பி வந்தவன் இயேசுவேலை பார்த்து பயந்தோடி போய்விட்டான். மீண்டுமாக நின்று பேசின ஒரு நபர் ஆற்றங்கரைக்கு போகிறான். ஆற்றங்கரையிலிருந்து தைரியமாய் பேசி வந்த பின்பதாக சென்று அவனிடம் சொல்லென்று சொன்னாலும் கூட குகைக்குள் சென்று மறைந்து போய்விட்டார். அப்படியானால் என்ன அர்த்தம்? தேவனுடைய மனுஷனாக இருக்கின்ற வைராக்கியமாய் நின்ற எலியாவின் வாழ்க்கையில் அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் அதே நிலைமைதான். ஒரு குறிப்பிட்ட வெற்றி அடுத்த வெற்றிக்கு நமக்கு வழிவகுக்கும், நிச்சயம் உண்மைதான். ஆனாலும் அடுத்த வெற்றியும் நமக்கு கர்த்தருடைய பலத்தினால் சார்ந்தால் மட்டும்தான் நாம் வெற்றி பெற முடியும். இங்க இந்த போராட்டங்களில் வரக்கூடிய சில கேள்விகளை உங்கள் முன்பதாக நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். எப்படிப்பட்ட கேள்வி கேட்கிறார்கள்? நீங்கள் இந்த நான் ஏற்கனவே சொன்ன 1வது வசனம் துவங்கி 1, 2, 3, 7, 8, 11வது வசனம் இங்கெல்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது 5 முக்கியமான சர்காஸ்டிக்கான கொஸ்டின்ஸ் வந்துட்டு இங்கே இவர்கள் கேட்கிறார்கள். 5 sarcastic questions have been asked. இவர் இங்க 5 வகைப்பட்ட இரட்டிப்பாக இருக்கின்ற கொண்டிருக்கக்கூடிய மறைமுகமான அர்த்தமும் மறைமுகமான எண்ணமும் நோக்கமும் கொண்டிருக்கக்கூடிய கேள்விகளை கேட்கிறார்கள். இவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி எப்படி இருக்கின்றது பாருங்களேன். 2வது வசனத்திலே அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ, பலியிடுவார்களோ, ஒரு நாளிலே முடி போடுவார்களோ, சுட்டரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ. 3வது வசனத்திலே அப்படி ஏறி கட்டினாலும் சரி, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல்மகில் இடிந்து போகும். இங்க நாம் என்ன ஒரு விஷயம் புரிந்து கொள்கிறது என்ன? இதெல்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது can they do it? Will they do it? Will they revive the stones? Will they sacrifice? What do these feeble Jews can do? இந்த யூதர்கள் அற்பமான இது என்ன பண்ண முடியும்? இது எழுப்பிடுவாங்களா? இது கட்டிடுவாங்களா? அவங்களால முடியுமா? இந்த கேள்விகள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் மன ரீதியான போராட்டங்கள். முதலாவது கேள்வி நாம் பார்க்கலாமே. என்ன கேட்கப்படுகிறது? அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அற்பமான யூதர் செய்கிறது என்ன? என்ன அர்த்தம்? அற்பமான யூதர்கள் அற்பமானவர்களா? அற்பமானவர்களே கிடையாது. நம்ம வேதாத்துல பழைய ஏற்பாட்டில வாசிக்கும் பொழுது யூதர்கள் விசேஷித்தவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தருடைய சொந்த ஜனம், எனக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்று ஆண்டவரே சொல்லுகிறார். அவர்களுக்கென்று கண் பார்த்து நான் தெரிந்து கொள்ளப்பட்ட அவர்களுக்கு ஒரு இடம் ஒன்று உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விசேஷமானவர்கள், அவர்களை கழுகின் சட்டைகளின் கீழாக நான் பாதுகாத்து வந்தவன், நான் ஒருவனாக இருந்து அந்த ஜனத்தை சுமந்து வந்தேன் என்று சொல்லுகிறார். ஓங்கிய புயத்தினாலும்
பலத்த கரத்தினாலும் இந்த ஜனத்தை எகிப்திலிருந்து நான் வழிநடத்தி வந்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவர்களை அடிமைத்தனத்தினுடைய வீடாக எகிப்திலிருந்து அவர்கள் அற்புதமாக இருக்கின்ற தேசமாக கானான் தேசத்திற்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அப்படியானால் அவர்கள் அற்பமானவர்களா? இல்லை, அற்புதமான ஜனங்கள். அவர்கள் அற்பமானவர்கள், சாதாரணமானவர்கள் அல்ல. they are not an ordinary people. பட் இங்கே பயன்படுத்தும் வார்த்தைகள் என்ன வார்த்தையாக இருக்கிறது? வாட் டு திஸ் feeble Jews can do? இந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? இவங்கெல்லாம் செய்யறது என்ன? இவங்கெல்லாம் யாருங்க? அப்போ சொல்லக்கூடிய அர்த்தம் என்ன? இவங்கெல்லாம் யாரு? இவங்களால முடியுமா? இவங்கெல்லாம் இப்ப அடிமைத்தனத்தில் இருக்கிறார்களே, இவர்கள் இவ்வளவு மிகப்பெரிய ஒரு மதிலை கட்டி எழுப்ப முடியுமா? இவர்களுக்கு யார் உதவி செய்வார்கள்? இவர்களுக்கு பணம் எங்கே இருந்து வரும்? இவர்களுக்கு கல் யார் கொடுப்பார்கள்? உடல் பலன் யார் கொடுப்பார்கள்? உணவு யார் கொடுப்பார்கள்? இங்க மதுரை கட்ட வந்துட்டாங்கன்னா அவனுக்கு வீட்டில் இருக்கிற சம்பாத்தியம் என்ன யார் கிடைக்கப்பெறும்? இதெல்லாம் தான் இங்க சேர்த்து சொல்லுகிறார்கள். இவங்க அற்பமானவர்கள், ஒன்றுக்கும் உதவாது இருக்கக்கூடிய ஒரு பரிதவிக்கக்கூடிய ஜனங்களாகிய தேர் டோட்டலி இன்காம்பிடன்ட். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் 42 குழுவினர்களை நாம் சொன்னேன் அல்லவா? அதுல யாருமே மேஷன்ஸே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் நாட் மேஷன்ஸ். பெரும்பாலானவர்கள் மேஸ்திரி கிடையாது, கல்லு தூக்குனது கிடையாது, சட்டி எடுத்தோ இல்ல மண்வெட்டி வெட்டியோ இல்லைன்னா அரண்டி பிடிச்சு வேலை செஞ்ச ஆட்கள் கிடையாது. கோல்டு ஸ்மித் இருக்கிறாங்க, சில்வர் ஸ்மித் இருக்கிறாங்க, ஆசாரியர்கள் இருக்கிறார்கள், பொற்கொள்ளரும் வெள்ளிக்கொள்ளருமாக இருக்கிறார்கள். இவர்கள் எப்படி செய்ய முடியும்? இங்க கேட்கிறார், இந்த அற்பமான யூதர்கள் எப்படி கட்டுவார்கள்? அவர்களுக்கு ஒரு பழக்கமும் இல்லை. they are totally incompetent for this work. அதான் முதல் கேள்வியிலே அவர்களுக்கு சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவதாக, will they restore their wall? அவர்களுடைய அதிலை அவர்கள் மீண்டுமாய் கட்டி எழுப்பி விடுவார்களோ? ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் இதுல கேட்கக்கூடிய கேள்வி என்ன? இவங்க சாதாரணமானவங்க, இவங்க வீட்டையே கட்டுறதுக்கு ஒரு துப்பு கிடையாது. இவர்களுடைய வீட்டை கட்டி அவர்கள் இருக்கக்கூடிய நிலைமையே பராமரிப்பதற்கு ஏதுவான நிலைமையில், அதனாலதான் இப்ப இடிபாடுகளுக்குள்ள கிடக்குறாங்க. அவங்களுடைய வீடே இடிஞ்சு போய் கிடக்குது. their own house has been in ruins and rubbles. If so, how can they build the greater task that is kept before them? அப்படியானால் இவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் இப்பொழுது வைத்திருக்கக்கூடிய இந்த மாபெரும் வேலையாக இருக்கின்ற அந்த மதிலை கட்டும் பணி எப்படி அவர்களால் செய்ய முடியும்? How will be able to do it? அதைத்தான் the task is beyond their ability. அவருடைய திறமையை குறித்து இவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். மூன்றாவது, will they sacrifice? சரி, அப்படியே கட்டிட்டாங்க, மதிலையும் கட்டிட்டாங்க. அப்படி கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் யூதருடைய முறைமை என்ன? பலியிடணும். பலிதான் செலுத்த முடியும். will they sacrifice? இவர்களால பலி செலுத்த முடியுமா? ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட ஒரு சில டிவோஷனல் எக்ஸசைசஸ், ஒரு சில பக்தி மார்க்கமாக இருக்கக்கூடிய சில செயல்களை அவர்கள் மேற்கொண்டால் அவர்கள் கர்த்தருக்கு பலி செலுத்தி கர்த்தருக்கு பிரியமானதை செய்து விடுவார்களோ என்று ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நான்காவது, will they finish up in a day? இத்தனை கட்டுறாங்களே, இத்தனை மதில் அந்த இடங்கள் எல்லாம் இடிஞ்சு கிடக்குதே, இதை நாம் கண்ணார கடந்த அநேக வருஷங்களாக நான் பார்த்து வருகின்றோமே, இதை ஒரு நாளில் அவங்க கட்டிடுவாங்களே? will they be able to build it up in one day? ஒரே நாள்ல கட்ட முடியுமா? இந்த கேள்வி கேட்கிறாங்க. அது போல ஐந்தாவதாக, will they revive the stones? இங்க கிடக்குதே, குப்பை மாதிரி கிடக்கக்கூடிய இவ்வளவு மிகப்பெரிய கற்குவியல் இருக்கின்றதே, இந்த கற்குவியல் எல்லாம் எடுத்து அவர்கள் மதிலாக கட்ட முடியுமா? மதிலாக கட்டிடுவாங்களா? கட்டி எழுப்பி விடுவார்களா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த 5 கேள்வி நீங்க வாசிச்சீங்கன்னா எதற்காக இந்த கேள்விகள்? இத்தனை 42 வகைப்பட்ட குழுவில் இருக்கக்கூடிய ஜனங்கள் ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும் என்று சொன்னால், அன்றைக்கு நான் சொன்னது போல அந்த செயின் பிரேக் ஆகாம இருக்கணும். அந்த செயின் ஒன்றாக இணைத்து கட்டக்கூடிய ஆவியானவர் அவர்கள் இருக்கிறார். அந்த செயின் பிரேக் ஆகாம இருக்கணும். ஆனால் அந்த சங்கிலியை ஒரு குறிப்பிட்ட சீக்கிரம் செயினை நம்ம பிரேக் பண்ணி எடுத்துட்டோம்னா ஈஸியா the whole ஒர்க் ஸ்டாப் ஆயிடும். முழு வேலையுமே அங்க நின்று போய்விடும். முழு வேலையும் அங்க தடைபட்டு போய்விடும். ஏன்னா இது இவர்களுடைய வாழ்க்கையில ஏற்கனவே செய்திருக்கிறார்கள். எஸ்ராவின் நாட்களிலே 16 வருஷம் இங்கே தடைபட்டது, பணிகள் தடைபட்டது, கட்டுமான பணி நின்று போய்விட்டது. இதை அவர்கள் கண்ணார பார்த்தும் கேள்விப்பட்டும் இருப்பார்கள். ஆகவே இப்பொழுது இவர்களுக்கு மனரீதியான சில கேள்விகளை கேட்கும் பொழுது, மனரீதியாக இருக்கக்கூடிய சில போராட்டங்களை அவர்களுடைய வாழ்க்கையில கொடுக்கும் பொழுது இவர்கள் நிச்சயமாக இந்த பணி விட்டுருவாங்க, இந்த வேலையை விட்டுருவாங்க, நமக்கும் நல்லதா என்று சொல்லி நினைக்கிறார்கள். கோலியாத்தினை குறித்து நாம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல வாசிக்கின்றோம். அவன் என்ன செய்தான்? பட்டயத்தை எடுத்து போராடவெல்லாம் இல்லை, பட்டயத்தை வைத்திருக்கிறான், எல்லாமே இருக்கின்றது, அவனிடத்துல ஒளித்திறன் இருக்கின்றது, அவனிடத்துல பலம் உள்ளவனாக இருக்கிறான். ஆனால் அவன் செய்தது என்ன? அனுதினமும் daily he came and spoke before the people of Israel. இஸ்ரவேல் ஜனத்துக்கு முன் அவன் பேசுறான். உங்கள யாரா இருக்கா? எங்கிட்ட போராடுங்க, வாங்க பார்க்கலாம்.
இதுதான் அவனுடைய கேள்வி. உங்களிலே யார் பலமுள்ளவனாக இருக்கிறான்? உங்களிலே யார் பலன் பெற்றவனாக சத்துவ மிகுந்தவனாக இருக்கிறானோ அவன் எங்களுக்கு முன்பதாக வந்து எனக்கு முன்பதாக வந்து போரட்டும் என்று மட்டும் நான் கேட்கிறான். ஆனால் இது நிமித்தமாக இஸ்ரவேலுடைய இருதயம் கரைந்து போயிற்று. இஸ்ரவேலுடைய இருதயம் கரைந்து போயிற்று. இதை தான் இங்க செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இது மூலமாய் கேள்வி கேட்டதுனால இவங்க ஜனத்தினுடைய மனசுல ஒரு விதமான பயமும், ஒரு விதமான கலக்கமும், ஒரு விதமான மன சோர்வையும் உண்டாக்க வேண்டும் என்று விரும்புகிறான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 53வது வசனத்திலே இப்படி அற்புதத்தை அவர் நிகழ்த்துகிறார். எவீரு என்ற மனுஷனுடைய வீட்டிற்கு சென்று அவனுடைய மகளை சுகப்படுத்த போகின்றார். ஆனால் சுகப்படுத்துவதற்கு முன்பதாக ஜனங்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன? இதெல்லாம் முடியுமா? இதெல்லாம் இவரால் செய்ய முடியுமா என்ற கேள்வி கேட்கிறார்கள். ஆக்ட்ஸ் சாப்டர் 26 verse 24, 26ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் பெஸ்து என்று சொல்லப்படுகின்றவனுக்கு முன்பதாக நின்று பதில் பேசுகின்றார். அப்பொழுது பெஸ்து சொல்லும் பொழுது, நீ பைத்தியக்காரனாக இருக்கிறாய், உன்னுடைய மனம் பித்து பிடித்திருக்கின்றது, அதனாலே உன்னுடைய கல்வி அறிவு, உன்னுடைய ஞானம் உன்னை பைத்தியமாய் மாற்றுகிறது என்று சொல்கிறார். அப்படியானால் சத்துருவாகிய சாத்தான் எப்படியாவது நம்மை அந்த மனச்சிறைக்குள்ளாக வைக்க வேண்டும் என்று விரும்புகின்றான். பிரியமானவர்களை, இது மிக மிக கவனமான ஒரு பாடமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய வார்த்தைகள், our words sometimes can kill the people. நம்முடைய வார்த்தைகள் சில நேரத்திலே அது ஜனங்களை காயப்படுத்தி அது கொன்று போட்டுவிடும். அவர்களை பயத்திற்குள்ளாக, அவர்களை கலக்கத்திற்குள்ளாக, ஒரு விதமான துயரத்திற்குள்ளாக, ஒரு விதமாக இருக்கின்ற ஒரு கவலை எண்ணத்திற்குள்ளாக, ஒரு சோர்விற்குள்ளாய் அது கொண்டு போய் சேர்த்து விடும். நம்முடைய வார்த்தைகள் உப்பால் சாரமேறின வார்த்தைகளாக இருக்க கடவுது. இங்கே சத்ருவாகிய சாத்தான் பயன்படுத்துகின்ற முறை அதுதான். வார்த்தைகளினாலே இவர்களிடத்துல பேசி இவர்களை சோர்ந்து போய்விட்டா இவங்க முடிஞ்சது. இவங்க லைஃப் இஸ் டோட்டலி டிஸ்ட்ராய்ட். கடந்த வாரத்துல நான் ஒரு ட்ரைனிங் ஒன்று போயிருந்தேன். ஒரு ட்ரைனிங், ஒரு 2 days ட்ரைனிங் எனக்கு ஆபீஸ்ல போட்டிருந்தாங்க. அந்த ட்ரெயினர் வந்து ஒரு சொன்ன ஒரு எக்ஸாம்பிள், சிறு பிராயத்துல அவர்களுக்கு ஒரு 6 வயது இருக்குமா. 7 வயது இருக்கின்ற பொழுது அவர்கள் ஒரு போயம் எழுதினாங்களா. அந்த ட்ரெயினர் ஒரு கவிதை எழுதின பின்பதாக அதனை கொண்டு போய் சென்று அவருடைய அப்பாட்ட கொடுத்துருக்காங்க. அப்ப அவங்க அப்பா சொன்னாங்களாமா, இது உண்மையா நீதான் எழுதினியா? இது உண்மையாகவே நீதான் எழுதினா? இஸ் இட் ட்ரூ தட் யூ ஹேவ் ரிட்டன் திஸ் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்களா. அந்த கேள்வி இவர்களுடைய மனசுல ஆழமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் எழுதுறதே விட்டுட்டாங்க. she stopped writing. சில நேரத்துல நம்முடைய கேள்விகள், நம்முடைய வார்த்தைகள் மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டும். உற்சாகத்திற்குரிய வார்த்தைகளை பேசி அதுக்கப்புறம் பேசினால் அது வேறு விதம். ஆனால் நீங்க சொல்லக்கூடிய எடுத்தெடுப்புல கேட்கின்ற கேள்வின, அற்பமான யூதர், வேலைக்கு ஆகாதவங்க கட்ட முடியுமா என்று கேள்வி கேட்கிறான். இதுக்கப்புறம் பாருங்க, செகண்ட் அவங்க கொடுக்கக்கூடிய போராட்டம் என்ன? 7 8வது வசனத்துல நீங்கள் வாசிக்கும் பொழுது 7 8வது வசனத்துல இவர்கள் தேவனுடைய ஜனங்கள் வளர்ந்தேறுகிற விதத்தை பார்த்து பொறுத்து கொள்ள முடியவில்லை. They could not get through the growth of God's people. They could not get through the growth of God's people. They could not see and enjoy the growth of God's people. தேவனுடைய ஜனத்தினுடைய வளர்ச்சியை பார்த்து, அவர்கள் வரக்கூடிய வேலையை பார்த்து, அவர்கள் இணைந்து செயல்படக்கூடிய இந்த மகாபெரும் ஊழியத்தை பார்த்து அவர்களால் சந்தோஷிக்க முடியவில்லை. அவர்கள் கர்த்தருக்கு நன்றியை சொல்ல முடியவில்லை. ஐயோ பரவாயில்ல, இத்தனை வருஷங்களாக இடிந்து கிடந்திருக்கக்கூடிய மதில் இப்பொழுதாவது கட்டப்படுகின்றதே, பழுது பார்த்து அங்கேமிங்கமாய் ஓட்டை முடிசலுமாக கிடந்த மதில் இப்பொழுது அடைக்கப்பட்டு வருகின்றதே, பழுது பார்க்கப்பட்டு வருகின்றதே, அதை நான் பார்த்த சந்தோஷம் அடைகின்றேன் என்று சொல்ல முடியவில்லை. அலங்கோலமாக கிடந்த அந்த மதில் இப்பொழுது மிக அழகுள்ளதாக மாறுகின்றதே, அதை நினைத்து இவர்களால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள முடியும். They could not get over the into an happy mode when they see the building of the wall. It was in ruins, but now it is being built. But these people could not get over it. ஆனா இவங்கனால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. அதனால அவங்க செய்யறது என்ன? 7ஆம் 8வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இடிக்கப்பட்ட இடங்கள் அடைபட்டு வருகிறது என்றும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்பொழுது மிகவும் எரிச்சலாகி எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் ஏற்பாடு பண்ணினார்கள். எல்லாரும் வரணும், ஏகமாய் வரணும், வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார். எவ்வளவு மிகப்பெரிய ஒரு துன்மார்க்கமான ஒரு தீமையான எண்ணம் என்று பாருங்கள். See how vicious their thoughts are, how wild their thoughts are. எவ்வளவு மிகவும் ஒரு கொடிய முறையிலே ஒரு துன்மார்க்கத்திற்கு ஏதுவான ஒரு எண்ணமா இது காணப்படுகிறது. இப்பொழுது கூட்டம் பெருகி இருக்கு, பல குழுவினராக இருக்கிறார்கள். எல்லாரும் எருசலேமுக்கு வாங்க. எதுக்கு? ஆண்டவருடைய வேலை தடபடம்.
ஆண்டவருடைய ஊழியம் தடைபட வேண்டும். ஆண்டவருடைய கட்டுமான பணியாக இருக்கின்ற இந்த மதில் கட்டும் பணி தடைப்படுத்த வேண்டும். ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அங்கே ஒரு சூழ்ச்சியை கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். மூன்றாவதாக இன்டர்னல் அசால்ட் இருக்கின்ற ஒரு தாக்குதல் பாருங்க. 10 முதல் 12 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது, இப்பொழுது யூதா மனுஷர், சுமைகாரரின் பலன் குறைந்து போகிறது, மண்மேடு மிச்சமாயிருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள். யூதா யாருங்க? ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் ட்ரைப் இன் among the 12 tribes. இருக்கின்ற இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களிலே யூதாவின் கோத்திரம் தான் ஒரு பலமுள்ள ஒரு தைரியமான கோத்திரம். அதனாலதான் யூதாவினுடைய கோத்திரத்தை பல விதங்களிலே பின்பதாக விலக்கி சொல்லப்பட்டிருக்கிறது. யூதாவினுடைய கோத்திரம் மிக விசேஷித்த ஒரு கோத்திரம். அந்த கோத்திரத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறது நாம் அறிவோம். ஆகவே இந்த கோத்திரத்தார் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? சுமைகாரரின் பலன் குறைந்து போகிறது, மண்மேடு மிச்சமாயிருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது. இந்த முடிவுக்கு எப்படி வந்தாங்க? அதனுடைய விளக்கம் சொல்லப்படவில்லை. ஒருவேளை மனசோர்வா அல்லது உடல் சோர்வா, ஒருவேளை பிசிக்கலா அவங்க அதிகமான பலன், அதிகமான பிரயாசப்பட்டதுனாலே ஒருவேளை அவர்கள் சோர்ந்து போய்விட்டார்களா? ஏனென்றால் இதற்கு 8வது வசனத்தை மன்னிக்கவும், நீங்க இதனுடைய 6வது வசனம் வரைக்குமா, 6வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம், அலங்கமெல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது, ஜனங்கள் வேலை செய்கிறதுக்கு ஆவலா இருந்தார்கள். அப்புறம் 9வது வசனத்திலே, இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம். ஆகவே இப்படிப்பட்ட இரவும் பகலுமாக ஜாமம் காக்கிற வேலை, பகலிலே கட்டுமான பணி, இதெல்லாம் மாறி 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 செயல்பட்டு வந்ததுனாலே ஒரு பிசிக்கலா அவங்க எக்ஸாஸ்ட் ஆயிட்டாங்களா, சரீர பிரகாரமாக அவர்கள் மிகப்பெரிய ஒரு சோர்வுக்குள்ளாகி விட்டார்களா என்றும் நமக்கு தெரியாது. ஆனால் இங்கே அவர்கள் சொல்லக்கூடிய, எங்களால் கட்ட முடியல, we are worn out, we are decayed, எங்களால் முடியல, எங்களால் இனிமேல் கட்ட முடியல, பிசிக்கலி அண்ட் சைக்கலாஜிக்கலி we are drained, எங்களுடைய பலன் எல்லாம் சோர்ந்து போய்விட்டது. இன்டர்னல் டிஸ்கரேஜ்மெண்ட் இஸ் ஆஃபன் more dangerous than the external opposition. வெளிப்புறமாக இருக்கக்கூடிய போராட்டங்கள், வெளிப்புறமாக இருக்கு, அதாவது தேவனுடைய ஜனத்தை விட்டு வெளிப்புறமாக இருந்து வரக்கூடிய போராட்டங்களை காட்டிலும் உள்புறமாக தேவ ஜனத்திற்குள்ளாக இருந்து வரக்கூடிய நெருக்கங்கள், அதனுடைய போராட்டங்கள் மிக மிக பலனுள்ளதாக இருக்கிறது. இவர்கள் எல்லாம் சொல்வது என்ன? இதெல்லாமே நீங்க 3 குறிப்பிட்ட பிரிவினரை நீங்க படிச்சு பார்க்கும் பொழுது அவர்களுடைய நோக்கம் ஒண்ணுதான். Their whole aim and the ultimate aim is to stop the work and the plan of God. தேவனுடைய திட்டத்தை எப்படியாவது நிறுத்தி போட வேண்டும். தேவனுடைய திட்டத்தை, அவர் விரும்பக்கூடிய அவருடைய நோக்கத்தை, அவருடைய வேலையை எப்படியாவது நிறுத்திவிட வேண்டும் என்றுதான் அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் இதை இந்த தேவ மனுஷனாக இருக்கின்ற தலைவனான நெகேமியா எப்படி அதை எதிர்கொள்கிறார்? அதான் 2வதாக இருக்கின்றது. 2வது குறிப்பு, the importunity of the people. இந்த ஜனங்கள் மேற்கொண்ட முறை என்ன? நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சில போராட்டங்கள் வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில சில குறிப்பிட்ட எதிர்ப்புகள் வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில நெருடல்கள் வரும் பொழுது, ஒருவேளை ஒரு சில வார்த்தைகளை நாம் கேள்விப்படும் பொழுது, ஒருவேளை ஒரு சில குறிப்பிட்ட எதிர்ப்பான சூழல்களை நாம் சந்திக்கும் பொழுது, நமக்கும் ஆவிக்குரிய போராட்டங்கள் வரும் பொழுது அதை எப்படி எதிர்கொள்வது? 4வது வசனமும் 9ஆம் வசனம் அதற்கு நமக்கு பதில் சொல்லுகிறது. When these circumstances, we can only have one response in all the circumstances, and we can see that in verse 4 and in verse 9. 4வது வசனத்திலும் 9வது வசனமும். 4வது வசனத்துல என்ன சொல்றாரு? எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பி அவர்களை சிறையிருப்பின் தேசத்திலே சூறைக்கு ஒப்புக்கொடும். எங்கள் தேவனை என்று ஆரம்பிக்கிறார். ஓ மை காட், ஆண்டவரே, என் தேவனே, என் தேவனே, ஓ ஹியர் ஓ அவர் காட், ஃபார் we are despised and turned their reproach upon their own head. ஆண்டவரே, எங்களுக்கு நிந்தையை எங்கள் மேல் நிந்தையை கொண்டு வரணும்னு விரும்புறாங்க, எங்களுக்கு அதிகமான எதிர்ப்புகளை கொண்டு வருகிறார்கள், எங்களுக்கு ஆவிக்குரிய போராட்டத்தை கொண்டு வருகிறார்கள், எங்கே திரும்பி செல்வது, எந்த திசை நோக்கி நாங்கள் பார்ப்பது என்று எங்களுக்கு தெரியல ஆண்டவரே. ஆகவே நெகேமியா சொல்லக்கூடியது என்ன? அதற்கு எதிர்த்து பேசல. முதல் 3 வசனத்துக்கு எதிர்த்தவன் பேசவில்லை. எதிர்த்து பேசவோ அல்லது நீ ஏன் இதனை சொல்கிறாய் என்ற ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. He is not questioning them. He is not going forward for any argument, but rather he subdues himself in the presence of God and asking that, here, oh God. எந்த விதமான ஒரு கேள்வியும் கேட்கவில்லை, மறுபேச்சை கேட்காதபடிக்கு, ஆண்டவரே, நீர் எங்களை கேளும், கேளு ஆண்டவரே,
எங்க சத்தத்தை நீங்க கொஞ்சம் கேளுங்க. எங்களுடைய உள்ளத்தினுடைய குமரல்கள் இருக்கிறது ஆண்டவரே. எங்களுடைய உள்ளத்திலே மறைந்து கிடக்கக்கூடிய சில துக்கங்கள் உண்டாண்டவரே. எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் அடையக்கூடிய சில போராட்டங்கள் உண்டாண்டவரே. நீர் அதை கேளும். உங்களுடைய செவிகள் எங்களுடைய சப்தத்துக்கு திறந்திருப்பதாக. நாங்கள் எங்களுடைய கூக்குரலை எங்களுடைய சப்தத்தை உயர்த்தி ஆண்டவரே, சில நேரத்தில் வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய சில போராட்டங்கள் மனதில் இருக்கிறது ஆண்டவரே. அதை நாங்கள் சொல்வதற்கும் கூட முடியல ஆண்டவரே. ஆனால் அந்த வார்த்தைகள் வரும் பட்சத்துல நீர் அதற்கு செவி மடுக்க வேண்டும். Lord, you need to hear. You have to hear, our God, because you are the God who hears and listens to the prayers of his saints. ஏனென்றால் நீர் உம்முடைய பரிசுத்தவான்களுடைய, உம்முடைய பிள்ளைகளுடைய ஜபத்தை கேட்கக்கூடிய, கவனிக்கக்கூடிய ஆண்டவராக நீர் இருக்கிறீரா என்று சொல்லி இங்கே ஹியர் ஓ அவர் காட், எங்கள் தேவன். நீங்க எங்க தேவனா இருக்கீங்க, நீங்க நிச்சயமா கேட்பீங்க. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் யார் தெரியுங்களா? நம்முடைய உள்ளத்தினுடைய குமுறல்களை, உள்ளத்தினுடைய ஏக்கங்களை, உள்ளத்தினுடைய பிரச்சனைகளை கேட்கக்கூடிய, செவி சாய்க்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த விஷயம் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலை தரட்டும். ஒருவேளை நீங்கள் இதை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட போராட்டங்கள் என்று எனக்கு தெரியாது, அல்லது ஒருவேளை இதனை அடைந்திருக்கக்கூடிய சரீர பிரகாரமான போராட்டமாக இருக்கலாம், அல்லது மன ரீதியான போராட்டமாக இருக்கலாம். ஆனால் எதுவாயினும் the first action point is to go to the presence of God and to enjoy and to pour our hearts into the presence of God. தேவனுடைய சமூகத்திற்கு சென்று நம்முடைய உள்ளத்தை அவருடைய சமூகத்தை ஊற்றி விடுவதுதான் முதலாவதாக இருக்கின்றது. இந்த ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் அவர்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு நோ ஆர்குமெண்ட், நோ ரிட்டாலியேஷன், பதிலடி கொடுக்கல, திரும்பி பேசல, திரும்பி எந்த விதமான விவாதம் செய்யல, நீ ஏன் என்று கேட்கவில்லை, ஏன் நீ பேசுற, நீ பேசுவதற்கு யார், இதெல்லாம் கேட்கல. நோ ரீசனிங். இது ஏன் அவர் செய்கிறார் என்றால், God is the only refuge in the times of our need. நம்முடைய வாழ்க்கையில தேவைகள் வரும் பட்சத்தில் நமக்கு பதில் யார் என்று நாம் தேடி திரியும் நேரத்திலே, திகம் என்று நாம் அலையும் பொழுது நமக்கு பதில் என்று வந்து நிற்கக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர் ஒருவர் மாத்திரம்தான். இந்த ஆண்டவருக்குள்ளாக நாம் அடைக்கலம் புகுவோம் என்பதை இந்த நெகேமியா நமக்கு கற்றுத்தரக்கூடிய முதல் பாடமாக அவருடைய ஜெபம் நமக்கு கற்றுத்தருகின்றது. இது மட்டுமல்ல, இந்த நீங்க வாசிக்கும் பொழுது, இந்த 4-5வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, அவர்கள் அக்கிரமத்தை மூடி போடாதையும் அவர்கள் பாவம் உமக்கு முன்பாக பழைக்கப்படாதிருப்பதாக கட்டுகிறவர்களுக்கு மனமடிவுண்டாக பேசினார்களே என்று சொல்லுகிறார். ஒருவேளை இந்த ஜபத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 4-5வது வசனத்துல வரக்கூடிய ஜபத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆண்டவரிடம் இவர் பழி தீர்க்கும்படியாக, நியாயம் கேட்கும்படியாக, அல்லது நியாயம் தீர்க்கும்படியாக, பழி தீர்க்கும்படியான ஒரு ஜெபம் ஏறெடுக்கின்றது போல்தான் நீங்க ஆல்மோஸ்ட் an imprecatory prayer. நீங்க சங்கீதங்களை வாசிக்கும் பொழுது ஏறக்குறைய 10-15 சங்கீதங்கள், almost 15 psalms has been termed as the imprecatory psalms. அதாவது பழி தீர்க்கக்கூடிய, பழி வாங்கக்கூடிய சங்கீதங்கள் என்று நாம் வாசிக்க முடியும். ஏறக்குறைய 10-15 சங்கீதங்கள் அதில் வருகின்றது. அநேகமாக அது தாவீதின் சங்கீதங்களாக வருகின்றது நீங்கள் வாசிக்க முடியும். அந்த சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே நீர் அவரை கொன்று போட்டுவிடும், அவர்களை வீடு இல்லாதவர்களாக ஆக்கி போடும், அவர்கள் ஒன்றுமில்லாமல் போவார்களாக, அவர்கள் அழிந்து போவார்களாக, நாசமாய் போவார்களாக என்றெல்லாம் அநேக வார்த்தைகளை அங்கே தாவீது பயன்படுத்துகின்றார். ஆனால் இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, இது இம்ப்ரிகேட்டரி என்ற ஒருவேளை சொல்ல முடியுமா என்ற ஒரு விஷயம் எனக்கு அவ்வளவு உறுதியாக இல்லை. ஏனென்றால் இவர் பயன்படுத்தக்கூடியது தனி மனிதனுக்கு எதிராக வந்த போராட்டம் அல்ல. இட் இஸ் நாட் an question, or it is not something that has been passed towards one man like David. நீங்க சங்கீதம் 58வது சங்கீதம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது தாவீது சொல்கிற, ஆண்டவரே அவருடைய பல்லனை உடைச்சு போடும். ஏன் அவங்க பேசினது எனக்கு எதிராக பேசினார்கள், ஆகவே அந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஆனால் இங்கே இவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, நெகேமியா பயன்படுத்தக்கூடிய வார்த்தை நமக்கு அப்படி தோன்றுவதில்லை. ஏனென்றால் ஒரு தேசத்துக்கு எதிராக, தேவனுடைய ஊழியத்திற்கு எதிராக, தேவனுடைய கட்டுமான பணிக்கு எதிராக, these people are speaking against God, against God's children, God's nation and everything that belongs to God. தேவனுக்கு விரோதமாக, தேவனுக்கு முழுவதும் விரோதமாக அவர்கள் பேசியிருக்கிறார்கள் தேவ ஜனத்திற்கு. ஆகவே அவர்கள் ஜெபிக்கின்ற இந்த ஜெபம், ஆண்டவரே நீர் நியாயம் தீரும். இம்ப்ரிகேட்டரியை விட அதிகமாக நாம் இங்க கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா, லார்ட் we give back the retaliation and the revenge into your hands. ஆண்டவரே பழி தீர்க்கின்ற வேலை, அல்லது இவர்களுக்கு நியாயம் தீர்க்கப்பட வேண்டி இருக்கின்ற வேலையை நாங்க எங்க கடத்துல நான் எடுக்கலாம். ஆண்டவரே நாங்க பேச போறதுல, we are not going to reason it together, but we are going to rely completely upon you. உங்க மேல ஆண்டவரே நாங்க சார்ந்து நாங்க இருக்க போகிறோம். சில நேரத்துல பிரியமான நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது, சில நேரத்துல நமக்கு பதிலடி கொடுத்துடலாம் நமக்கு தோணும்.
நமக்கு நடக்கக்கூடிய அநியாயங்களை நாம் பார்க்கும் பொழுது நான் எப்படியா திருப்பி பேசி 4 வார்த்தை நாலு கேள்வி நாம் கேட்கணும் நம்ம நினைப்போம். we will be, our lips and our hearts may be wanting to ask few questions against them, but when we submit ourselves completely into the hands of God, when we are under the control of God, ஆனால் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக அதற்கு பதிலாக அவர்களை நாம் சார்ந்திருந்து அவர் செயல்படுவதற்கு எதுவாக, அவர் நியாயம் தீர்ப்பதற்கு எதுவாக, அவர் நியாயம் விசாரிப்பதற்கு எதுவாக நாம் விட்டுக் கொடுப்போம் என்பதை இது நமக்கு கற்றுத் தருகிறது. ஏனென்றால் புதிய ஏற்பாட்டுக்கு நாம் வரும்பொழுது இந்த இம்ப்ளிகேட்டரி பழிதீர்க்கும் சங்கீதங்கள் அதற்கான ஜெபமும் நமக்கு இல்லாமல் போய்விட்டது. ஏனென்றால் மத்தேயு சுவிசேஷம் 5 முதல் 7 வரைக்குமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் கற்றுத் தருகிறார், உங்கள் சத்துருக்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள், உங்கள் எதிர்க்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள், சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள் என்று சொல்கிறார். அப்படியானால் we need not to pray that God may avenge over the enemies. அவர்களுக்கு தீமை வர வைக்கணும், அவங்களை அழிச்சு போட ஆண்டவர் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக ஆண்டவரே இவர்கள் இதனை செய்திருக்கிறார்கள், அதற்கான நியாயத்தை நீங்களே தீர்த்திருங்க ஆண்டவரே. Lord, you take care of the judgment, lest we need not take it. ரோமர் 12ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ரோமன் சாப்டர் 12 and verse 19. அதிலே பவுல் சொல்கிறார் 12:19, பிரியமானவர்களை பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். Just give it into the hands of God so that the give place unto wrath, so that the wrath can be taken over, or the vengeance can be taken over by the Lord himself. அவருடைய ஞானத்தின் பிரகாரமாக கர்த்தர் செயல்படும்படி அனுமதிக்க வேண்டும். Let God fight the battle for us. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணி அவர் அதனை மேற்கொள்ளட்டும் என்றுதான் இங்கே அவர்கள் சொல்கிறார்கள். 9வது வசனத்தினை வாசிக்கும் பொழுது எங்கள் தேவனை நோக்கி அவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும், இங்கே மீண்டுமாக ஜெபம் தான் வருகிறது. 2வது முறை போராட்டத்திலும் ஜெபம் வருகின்றது. 3வதாக நாம் இதிலிருந்து நாம் சிந்திக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் the improvement in the work. அவர்களுடைய ஊழியத்தினுடைய பாதையிலே முக்கியமான பணியிலே சில தடங்கற்கள் வந்தாலும் சரி, அவருடைய பணியிலே சில குறிப்பிட்ட தடைகள் ஸ்டம்பிளிங் பிளாக்ஸ் வந்தாலும் இவர்கள் எப்படி மேற்கொள்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமாக இருக்கிறது. அதனாலதான் சொன்னேன், ஏற்கனவே இருக்கக்கூடிய பேட்டில்ஸ் இவர்கள் வின் பண்ண பின்பதாக தேவன் அவருடைய வாழ்க்கையிலே சில திருப்பு முனைகள், சில பிரேக் த்ரூஸ் அவர்கள் கொடுக்கிறார்கள். 3வதாக நாம் சிந்திப்பதுதான் the improvement in work. 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம். எப்படி எதுக்கப்புறம் கட்டினாங்க? ஜெபிச்சாரு, ஜெபித்து ஒரு விஷயத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். அதன் பின்பதாக நம்ம வேலையை பார்க்கலாம். ஆண்டவர் அவங்களுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு போட்டோம். Let us continue to do the work of God. அன்னாருடைய வாழ்க்கையில நாம் அதிகமாக அவருடைய ஜெபத்தை குறித்து நாம் நினைவு கூறுகிறோம் அல்லவா? அதன் பின்பு அதை பற்றி அன்னால் நினைக்கவும் இல்ல, யோசிக்கவும் இல்லை. கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து விடல். When a particular problem or when a particular issue has been given and committed to the hands of God, we as God's children can rest fully. முழுவதுமாக நாம் கர்த்தருடைய சன்னிதானத்திலே அமைதலோடு பொறுமையாக இருந்து நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம். ஆண்டவர் என்ன செய்வார்? அவருடைய நேரத்துல ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. நம்ம அதுக்காக கிடந்து ஐயோ நடக்கணும், ஐயோ இப்படி ஆகணும், அதோ இப்படி ஆகணும் என்றெல்லாம் சொல்லி புலம்ப வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் கட்ட ஆரம்பித்து விட்டார்கள். 6வது வசனத்திலே அலங்கமெல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது, ஜனங்கள் வேலை செய்கிறதுக்கு ஆவலாய் இருந்தார்கள். இந்த ஆவல் எப்படி வந்தது? இந்த ஜெபத்தின் மூலமாய் வந்தது. நாம் ஜெபிக்கும் பட்சத்திலே தேவன் நமக்கு பலனை தருகிறார். நாம் ஜெபிக்கும் பட்சத்திலே சத்துருக்களை எதிர்கொண்டு மேற்கொண்டு வருவதற்கு ஏதுவாக இருக்கின்ற ஒரு சத்துவத்தை தருகின்றார் நம்முடைய தேவன். இதுதான் verse 6ல வாசிக்கும் பொழுதே pressed on towards, and almost half of the work is completely done. But people had mind and heart to work. Their hearts are united. அவர்களுக்கு போராட்டம் தான், மனசுல கலக்கம் தான், என்ன நடக்கும் என்று தெரியாது. ஆனால் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அதை ஒப்புக் கொடுத்த பின்பதாக தொடர்ந்து முன்னேறி வந்து உற்சாகத்தோடு அவர்கள் வேலை செய்கிறார்கள். 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி பின்பதாக என்ன செய்கிறார்கள்? ஆண்டவரே நீர் பொறுப்பேற்றுக்கணும் என்று சொல்லிவிட்டு அடுத்தது அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம். First it was prayer and committing into the hands of God, and now the same hands that committed into hands of God now starts to work. எந்த கரம் கர்த்தரிடத்திலே கரம் கூப்பி ஆண்டவரை வணங்கி அவரை ஆராதித்து அவரிடத்துல தொழுது கொண்டு அவரிடத்துல விண்ணப்பங்களை சமர்ப்பித்து ஜெபித்ததோ அதே கரம் இப்பொழுது செயல்பட ஆரம்பிக்கின்றது. அதைத்தான் நாம் பார்க்கிறோம். கட்ட ஆரம்பிச்சாங்க, ஆவலா செயல்பட்டாங்க,
இருதயத்துல சந்தோஷமா இருந்தார்கள். பார்க்கும் பொழுது அவர்கள் ஜாமம் காக்கிறார்கள். இரவும் பகலும், டே அண்ட் நைட், completely committed for the work of God. Pray like it depends on God and act like it depends on you. நாம் ஜெபிக்கும் பொழுது இது கம்ப்ளீட் ஆண்டவர் மேலதான் இருக்கு. ஆண்டவர் தான் இதை செய்யணும், ஆண்டவர் மேலதான் இது சார்ந்து இருக்கிறது என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்துல நாம் செயல்படும் பொழுது இது நம்ம தான் செய்யணும். இட் இஸ் the responsibility which God himself has given. தேவனே நமக்கு என்று கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு என்று சொல்லி எண்ணி நாம் செயல்பட வேண்டும். 13வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே என்ன செய்கிறார்கள்? இப்போது நான் அலங்கத்துக்கு பின்னாக இருக்கிற பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கக்கூடிய ஜனங்களை குடும்பமாக நிறுத்தினேன். I placed them family base, family, குடும்பமாக அவர்களை பட்டயத்தோடும் ஈட்டியோடும் நின்று அங்கே ஜனத்திற்காக போராடக்கூடிய நபர்களை நான் நிறுத்தினேன் என்று நெகேமியா சொல்கிறார். Nehemiah was ready with action. Gives an emotional motivation for the people. ஜனங்களுக்கு, சோர்ந்து போயிருக்கின்ற மக்களுக்கு ஒரு உற்சாகத்தை எழுப்புகின்றார். இந்த நெகேமியா எனக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு நபராக இருக்கிறார். ஏனென்றால் எந்த விஷயத்திலுமே ஒரு ஒரு டைரக்ஷனை மட்டும் கொடுத்துட்டு வீட்டுக்கு போய் தூங்கல. அப்படி இருந்தா அதுக்கு பேர் என்ன? மேனேஜர். நான் ஏற்கனவே சொன்னதுதான், இட் இஸ் மேனேஜர். ஆனா இந்த நெகேமியா, he is a leader himself. நின்றோம், போனோம், கட்டினோம், பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அப்படி. ஆனால் he himself is involved in the matter. He gets his hand dirty. தன்னுடைய கரத்தையும் அவர் கரைப்படுத்தி தன்னுடைய கரத்திலும் அவர் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். அவர் இறங்கி வேலை செய்கிறார். அதுதான் இங்க மிக முக்கியமான வித்தியாசமாக இருக்கிறது. அவர் ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து ஜனங்களுக்கு உற்சாகப்படுத்தி நாம சேர்ந்து செயல்படுவோம். வாங்க எழுந்து கட்டுவோம். 2ஆம் அதிகாரத்துல 4ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது சேர்ந்து ஜெபம் பண்ணி நாங்க கட்ட ஆரம்பித்தோம். எழுந்து ஜனங்கள் ஆவலா இருந்தார்கள். நானும் கூட நிக்கிறேன். இவரும் நிக்கிறாரு. இவர் எங்க நிக்கிறாரு பாருங்க. நீங்க இதுக்கு பின்பதாக வரக்கூடிய வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இவரும் இதுல இணைந்துதான் செயல்படுகிறார். இவர் தனித்தில்ல, ஜனங்களை விட்டு தனித்து கிடையாது, ஜனத்துடன் சேர்ந்து நிற்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். ஒரு சில வசனங்களை நான் வாசித்து நான் நிறைவு செய்யணும் என்று விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4 முதல் 5 வரை இருக்கின்ற வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய அரண்கள் என்ன? 2 கொரிந்தியர் 4ஆவது அதிகாரம் 4, 5. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவிற்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். We can completely cast down the imaginations, every high thing that exalteth itself against the knowledge of God and brings it to nothing. அதை ஒன்றுமில்லை ஆக்கக்கூடிய ஆயுதங்களுக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆயுதங்கள் என்னது? கத்தி கம்பும் கிடையாது. மாறாக இங்க சொல்ல போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகள் அல்ல. அந்த போராயுதம் தான் இங்க பயன்படுத்துகிறார். ஜெபம் என்ற போராயுதம். Prayer is such a mighty weapon. அங்க செயல்படும். அதே நேரத்துல நம்முடைய வாழ்க்கையும் அந்த ஜெபம் வணையும். அதே போல கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய வார்த்தை Galatians chapter 6 and verse 9. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் நாம் அறுப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 Thessalonians chapter 5 and verse 8. அதுல மறுபடியும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது chapter 5 and verse 8, பகலுக்குரியவர்களாகி நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கையினும் தலைச்சிராவையும் தரித்துக் கொண்டிருக்க. Let us put on these things. Let us put on the breastplate of faith and love and of the helmet and of the hope of salvation. பிரியமான, நமக்கு சில நேரத்துல சோர்வுகள், நமக்கு சில நேரத்துல ஆவிக்குரிய போராட்டங்களை நாம் சந்திக்கும் பொழுது ஒரு போதும் சோர்ந்து போகாதீங்க. பட் பி அலர்ட். ஆனால் எப்பொழுதுமே ஒரு விழிப்பாக இருங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஆண்டவர் சொல்கிறார். அது போல நாம் என்னென்ற அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8, 9வது வசனத்துல சொல்லும்போது நாங்கள் இழுக்கப்பட்டோம், உடைக்கப்பட்டோம், நாங்கள் அடிக்கப்பட்டோம், ஆனாலும் சோர்ந்து போகவில்லை, ஆனாலும் நாங்கள் உடைந்து போவதில்லை. We are crushed and we have been afflicted, but we are not destroyed. We are not crushed totally. We are not annihilated because God is on our side. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் இவ்வளவாய் பாடுபட்ட பின்பதாக கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார் என்று சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, if you faint in the day of adversity, your strength is small.
எதிர்ப்பின் நாட்களிலே நாம் சோர்ந்து போவோம் என்று சொன்னால் நம்முடைய பலன் குன்றி போய்விடும். நாம் அதற்கு பதிலாக நாம் ஜெபித்து கர்த்தரிடமிருந்து பலனை பெற்றுக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். 34ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, many are the afflictions of the righteous, but the Lord delivers him out of them all. இங்கே நீதிமான பெரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆனால் கர்த்தர் அவனை அது நின்று விடுதலையாக்கி நீங்களாக்கி விடுகிறார் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களை, நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய 3 பாடங்கள். நமக்கு போராட்டங்கள் உண்டு, நமக்கு ஆவிக்குரிய யுத்தங்கள் உண்டு. ஆனால் இதிலிருந்து நாம் மேற்கொண்டு நாம் வரும்பொழுது நிச்சயமாக தேவனுடைய வாழ்க்கையை திருப்பு முனைகளை காயம் தருவார். God will surely bring breakthroughs in our life. ஆனால் அதில் நாம் போவதற்கு முதலாவதாக அந்த நெருடல்களை நாம் சந்திக்கும். We need to face the intimidation of the enemy. இரண்டாவதாக we need to have the opportunity, தொடர்ந்து ஆண்டவரிடத்திலே ஜெபித்துக் கொண்டே இருக்கக்கூடிய நமக்கு ஒரு எண்ணம் நமக்கு காணப்பட வேண்டும். கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். மூன்றாவதாக, கர்த்தர் நமக்கென்று கொடுத்திருக்கக்கூடிய வேலைகளிலே, கர்த்தர் நமக்கென்று கொடுத்திருக்கக்கூடிய ஊழியத்திலே, செயல்பாடுகளில் நாம் தொடர்ந்து நாம் உண்மையாக உத்தமத்துடன் நாம் முன்னேறி செல்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக தேவன் நம்மை நிலைநிறுத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே இதனை தொடர்ந்து நாம் அடுத்த வாரம் சிந்திப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.